ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளே வித் சைக்கிள் ஜெட்சன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10 ஆஃப்லைன் கேம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. என் லிஸ்ட்டில் நான் 10th வச்சுருக்க கேம் ஐ ஆம் கேட். இதில் ஒரு வேர்ல்டில் நீங்கள் கேட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த கேட்டாக இருந்து உங்களுக்கு நிறைய டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்லாம் நீங்கள் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஃபிஷ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அதுதான் ரிவார்டு. ஸோ எங்கள் டாஸ்க் மட்டும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களை எடுத்து ஒரு ஓனர் வளர்த்துருப்பாங்க. அந்த ஓனரையும் நீங்கள் அடிக்கலாம். ரொம்ப ஃபன்னியான கேம். அது மட்டும் இல்லாமல் டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது லெவல்ஸ் கூடும். அது மட்டும் இல்லாமல் இது ஆஃப்லைன் தான். ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது இந்த கேம். அப்படி இல்லைன்னா இல்லைன்னா ப்ளே கேம்ஸ் இல்லை ஆண்ட்ராய்ட் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ஃபன்னியான கேம். என் லிஸ்ட்டில் நான் 9th வச்சுருக்கிற கேம் தான் எபிக் ஸ்டிக்மேன். இந்த கேமில் வந்துட்டு நீங்கள் அன்லிமிட்டடாக ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடைசி பாஸ் வர வரைக்கும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் பவர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேஜிக் ஸ்பெல்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ரிவார்ட்ஸும் இருக்குது. கூட நீங்கள் அட்டாக்கு, ஹெல்த் ரீகன் அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கிட்டு வரலாம். ரொம்ப சூப்பரான கிராஃபிக்ஸோட ஸ்டிக்மேன் கேம் தான், ஃபைட்டிங் ஸ்டிக்மேன் கேம். இது பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் தான். ப்ளே ஸ்டோர்லேயும் ப்ளே கேம்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப நல்ல சூப்பரான கேம். என்னோடய லிஸ்ட்டில் நான் 8th வச்சுருக்க கேம் டிராஃபிக் ரைடர். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்லைன் கேம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் டிராஃபிக்குள்ளே பூந்து உங்களுக்கு ஒரு பைக் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் டிராஃபிக்கில் எந்த வண்டி இடிக்காமல் போகணும். ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான கேம் தான். இதுவும் ஆஃப்லைன் தான். இது ப்ளே ஸ்டோர் அப்புறம் ப்ளே கேம்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பைக்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 30+ பைக்ஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றுமே நீங்கள் காயின்ஸு இல்லை கேஷ் கலெக்ட் பண்ணி வாங்கணும். என்னோடய லிஸ்ட்டில் நான் 7th வச்சுருக்க கேம் ஸ்கிரிபிள் ரைடர். இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு ரேஸ் மாதிரியான கேம். இந்த கேமில் நீங்கள் தான் உங்கள் வண்டியோட வீலை வரைகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சர்ஃபேஸ்க்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் வீல் வரைஞ்சி ஃபினிஷ் லைனுக்கு யார் ஃபஸ்ட்டு போகிறாங்க இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். இது பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் தான். இது ஒரு MB கேம். நமக்கு இல்லாமல் இது ப்ளே ஸ்டோர் அப்புறம் ப்ளே கேம்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ரொம்பவுமே ஒரு சூப்பரான கேம். லாடணும் தோணும். அவ்வளோ நல்ல கேம். கிராஃபிக்ஸும் நல்லாயிருக்கு. என்னோடய லிஸ்ட்டில் நான் 6th வச்சுருக்க கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூஃப்ட் வாஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு கேன்ஸ்கேட் கேம் மாதிரி தான். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கேரக்டர் கொடுத்துருவாங்க. அந்த கேரக்டர் வச்சு நீங்கள் இன்னொன்று கேரக்டரை ஜெயிலேருந்து தப்பிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நிறைய வெப்பன்ஸ் இருக்குது. பாம்ஸு, கன்ஸு, பார்த்திங்கன்னா AK-47, மிஷின் கன்னு, ஷார்ட் கன், நிறைய வித்தியாசமான கன்லாம் இருக்குது. அவங்களுக்கு இல்லாமல் இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு ஆஃப்லைன் கேம் தான். இது பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் ப்ளே கேம்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. என்னோடய லிஸ்ட்டில் நான் 5th வச்சுருக்க கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் ஃபைட்டர் 3. இது ஒரு MB கேம் தான். இதில் பார்த்திங்கன்னா மார்வலில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் இவங்களே ரீமேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் நீங்கள் மிஷன்ஸ் முடித்து அன்லாக் பண்ணணும். கூட ஸ்பெஷல் ஸ்கில்ஸும் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அன்லாக் பண்ணணும். இதில் மார்வலில் இருக்கிற நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. டெட்பூல், அடுத்து சாண்ட்மேன், அயன்மேன், அப்புறம் ஸ்பைடர்மேன், இந்த மாதிரி எல்லா கேரக்டரையும் ரீமேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஸ்கின்னும் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்பெஷல் பவர்ஸும் இருக்கும். லிஸ்ட்டில் நான் 4th வச்சுருக்க கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மேன் பார்ட்டி 1 to 4 பிளேயர்ஸ். இல்லை பார்த்திங்கன்னா ஒரு 50 கேம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டோர்னமெண்ட் இருக்குது. கூட இந்த அட்வென்ச்சர் நம்ம இந்த டைஸ் உருட்டி விளாடுவோங்களா அந்த மாதிரி கேம்ஸும் இருக்குது. இன்னும் 50 கேம்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுமே ஒரு யூனிக்கான கேம்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்மேன் கேம் தான். பட் ஆஃப்லைன் இது ரொம்ப சூப்பரான கேம். போர் அடிக்கும் போது இது விளாண்டால் நம்மளுக்கு நேரம் போடுறதே தெரியாது. இது ரொம்ப சூப்பரான ஒரு கேம். இது பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் அப்புறம் ப்ளே கேம்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு MB கேம் தான்.
இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் அமுக்கி உங்கள் கேரக்டருக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் பை பண்ணி வாங்கிக்கலாம், என்ன கார் வேணுமோ அந்த கார் வாங்கிக்கலாம், என்ன டேங்க் வேணுமோ அந்த டேங்க் வாங்கிக்கலாம். கூட கேரக்டருக்கு ஹேட் போட்டு விடலாம், கேரக்டர் பின்னாடிக்கு கேரக்டர் நடந்து போகும்போது பின்னாடி எஃபெக்ட்டும் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேரக்டருக்கு பேரும் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய லெவல்ஸும் இருக்குது. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களோட இது கூடிக்கிட்டே இருக்கும். என்னோடய லிஸ்ட்டில் நான் டேடாக வச்சுருக்க கேம் சப்வே சர்ஃபர்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய சப்வே சர்ஃபர்ஸ் மாதிரி இல்லாமல் புது ரீவர்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ரீமேக்குன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய பவர் அப்ஸும் எடுத்துருக்காங்க. முன்னாடி அது மாதிரி நிறைய பவர் அப்ஸையும் எடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பரான கேம் தான். நம்ம பழைய சப்வே சர்ஃபர்ஸை விட கிராஃபிக்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பழைய சப்வே சர்ஃபர்ஸில் இருந்த நிறைய கேரக்டர்ஸும் உள்ள கொடுத்துருக்காங்க, நிறைய மிஷின்ஸும் இருக்குது. இது ரொம்ப சூப்பரான கேம் தான். இது ஆஃப்லைன் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட் சர்வைவல். இந்த கேம் பார்த்திங்கன்னா பப்ஜி மாதிரி அப்படியே பப்ஜியை பேஸ் பண்ணி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சேஃப் ஜோன் இருக்குது. நீங்கள் ஒரு பேட்டில் ராயல் கேம் எப்படி இருக்கும், கால் ஆஃப் டியூட்டி ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி ஒரு கேம். இது பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் கிடைக்கிறது ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயந்தான். இது பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இது ஒரு எம்பி கேம் தான். கூட இது ஷூட் பண்ணி விளாட்றதுக்கு ஒரு சூப்பரான கேம் தான். பேட்டில் கிரவுண்ட் சர்வைவல் கேமில் உள்ள அதே கம்பெனி பண்ணியிருக்கிற ரொம்பவுமே சூப்பரான கிராஃபிக்ஸ் பிச்சுட்டு போகிற ஒரு கேம் தான் SUBR சர்வைவல் அன்டோன் பேட்டில் ராயல். இதுவும் ஒரு பேட்டில் ராயல் கேம் தான். அதை விட சூப்பராக இருக்கும். இப்படி ஒரு ஆஃப்லைனில் நம்மளுக்கு இப்படி ஒரு பேட்டில் ராயல் கேம் ப்ளே ஸ்டோர்லேயே கிடையாதுன்னு சொல்லலாம். ரொம்பவுமே ஒரு சூப்பரான கேம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 மேப்ஸ் இருக்குது. ஜாம்பி மூடும் இருக்குது, கூட 4 vs 4 பிளேயர் மூடும் இருக்குது.